ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்மினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லைக் ஒன் நைட் ஸ்டாண்ட் அதை பற்றி தான். டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கம் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான். இது எப்படி நான் வீட்டில் சொல்லுவேன்? என் வாழ்க்கையே இப்படி போகுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது? நீ சொல்லு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் அப்பா அம்மாகிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு நிவி, சொல்லு. அதுவும் அவ யார் அப்பாலே தெரியாம. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு நிவி தான் சமாதானப்படுத்துகிறா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பேசாம அபார்ட் பண்ணிட. ஏய், என்ன சொல்கிற நிவி? இது ஒன்றும் விளையாடுற விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி சீரியஸ். நான் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? இல்லை நிவி, இல்லை, நான் இதை பண்ண மாட்டேன். இந்த குழந்தை பாவம், அதை அழிச்சு நான் பாவத்தை பண்ண விரும்புகிறேன். ஏய், அப்புறம் இது எடுத்து போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்வியா? சொல்லு. பேசாம நான் சொல்கிறத நீ பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிளானை சொல்கிறீங்க. what the fuck boy, என்ன பேசுகிற நீ? விளாடுறியா? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா? சொல்லு. என்ன வேற என்ன பண்ண சொல்கிற? நான் போய் சொல்லவா? இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு தெரியல. எங்கள் அப்பா யாருன்னு கூட தெரியல. யாரோட குழந்தைய நான் சுமக்கிறேன்னு சொல்லவா? சொல்லு சொல்லு நிவி, சொல்லு. வயன் நான் சொல்ல வர்றது ஒன்றும் வேணாண்டி. என்னை உயிரோட பார்க்கணுன்னு நினச்சேன்னா இதை நீ சொல்லு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறா. உங்கள் அம்மா தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் நிவி, வயனங்க காலையில் போனா காணோம், மணி 9 ஆயிடுச்சு. அம்மா. ஏய் நிவி, என்னாச்சு? அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னடி கண்ணில் கலங்குற? என்னாச்சு? அம்மா, வயனுக்கு என்னாச்சு? இல்லை, உன் குரலே சரியில்லை. வயனுக்கு என்னாச்சு? ஃபோன் கால் பண்ண கூட சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்னம்மா என்னாச்சு சொல்லு. அம்மா, வயன் நடந்துட்டான். அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. நிவி, விளையாடாத, இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லை. நிவி உண்மையாக சொல்லு, வயனுங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ ரோட்டு ஓரமாக தான் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு லாரி வந்து வயந்தா ரோட்டு பக்கம் போயிட்டு இருந்தா. லாரி அவளை இடிச்சு தரையோட தேய்ச்சடிச்சவா. அவ ஃபேஸு அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுச்சு. உங்க அம்மா செம்ம ஷாக்கு. ஒண்ணுமே புரியாம தொம்முன்னு மயங்கி விழுறாங்க. ஐயோ அம்மா, எழுந்துருங்க அம்மா. அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்காரு. ஸோ உங்கள் அம்மா மட்டும்தான். நீங்கள் ஒரே பொண்ணு உங்கள் அம்மாவுக்கு. அம்மா எழுந்துருங்கம்மா. அப்புறம் தண்ணி தொளிச்சு போயிட்டோன்னே அவங்க அம்மா எழுந்துடுறாங்க. நிவி, நிவி என்னம்மா சொல்கிற? என் பொண்ணுமா, கண்ணு முன்னாடி எடுத்தம்மா காலில் இருந்த எப்படிம்மா இப்படி ஆச்சு? அவளை நான் பார்க்கணுமா, தயவு செஞ்சு கூப்பிட்டு போமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக ஃபேஸு தெரியக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கேட்டால்
மூஞ்சி ஃபுல்லாக செதஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் கொடுத்த பிளான் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அழுது கடைசியில் உங்கள் ஃபியூனரல் எல்லாமே முடியுது. நீங்கள் இது ஆக்சுவலாக ஓரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க, யாருக்கும் தெரியாமல். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. உங்கள் கண் முன்னாடி இதுக்கப்புறம் என்னால் வரவும் முடியாது. இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா உங்களால் தாங்கிக்க முடியாதும்மா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் அம்மா ரொம்பவே ஹார்ட் ப்ரோக். உங்கள் அப்பாவும் வந்துட்டாரு, வேறு வழியும் இல்லை. நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சிடும் உங்கள் அம்மாவையும் ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீடு சும்மா தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அந்த ஊரை விட்டு இப்போ சியோலில் வந்திருக்கீங்க. பேபி, நீ வந்து இதோட 4 month ஆக போகுது. என் லைஃப்பில் எனக்குன்னு யாரும் இல்லை. நிவி மட்டும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவா. எனக்கு ஏதாச்சுன்னா கூட கேட்கறதுக்கு நான் அதே இல்லை. அப்படி ஒரு நிலைமையில் நீ கொண்டு வந்து விட்டுட்ட. ஸ்டில் ஐ லவ் யூ. ஏன்னா நான் பண்ண தப்பால் தான் நீ வந்த. ஆனால் இந்த மாதிரி கஷ்டம் நீ பட மாட்ட வெளியில் வரும்போது. ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான க்ராசரிலாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது லைட்டாக உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னது இது? காலையிலேயே ஒரு மாதிரி கேராக இருக்குது. நீங்கள் தெளிவாக ரோட்டை பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் முடியல. லைக் வந்து பின்னாடியே உங்களால் முடியாமல் நீங்கள் உள்ள போகும்போது உங்கள் இடுப்பை பிடிக்கிறாங்க யாரோ. நீங்கள் கடைசியாக உங்கள் ஃபேஸ் பார்க்குறீங்க, அது ஏதோ பையன் மட்டும் தெரியுது. அப்புறம் மயங்கி அப்படியே விழுந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு பெட்டில் இருக்கீங்க நீங்கள். நான் எங்கே இருக்கேன்? இது எந்த இடம்? நீங்கள் யார்? எந்திரிச்சிட்டிங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்க? ஆக்சுவலாக என்னோடய பேர் பாக் ஜிமின். ஜிமின், நீங்கள் யார்? நான் எங்கே இருக்கேன்? ஆக்சுவலாக ஆமாம் டாக்டர். நான் உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். உங்கள் வீடு பூட்டி இருந்தது, நீங்கள் மயங்கி விழ போனீங்க. வேறு வழி இல்லாமல் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓகே தானே நீங்கள்? நான் ஓகே தான், தேங்க்யூ. நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன். இருங்க, கொஞ்சம் நான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், அதை குடிங்க. இந்த மாதிரி நேரத்தில் மயக்கம் வரது சகஜம்தான். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா? நீங்கள் எதுவுமே சொல்ல கீழே குனிஞ்சிடுறீங்க. ஓ, ஐம் சாரி. ஆக்சுவலாக என்ன கேட்க வந்தேன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா உங்கள் பத்திரமா பார்த்துப்பார்ல, அதுக்கு தான் சொன்னேன். சாரி. உங்கள் மனசை கஷ்டப்பட்டுருந்தா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறான். வேறவே உங்கள் நேம் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. என்னோட நேம் வயன். ஓ, நைஸ் நேம். நீங்கள் தனியாக இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் கூட நான் இதுவரை யாருமே பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். அப்போ என்ன ஸ்டாக் பண்ணுறீங்களா நீங்கள்? ஐயோ சாரி, ஐ மீன் நான் அப்படிலாம் சொல்ல வரல. உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் தான், உங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் கூட யாருமே இருக்க மாதிரி இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம், யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் என் குழந்தையோட. ஓ, ஓகே சரி. நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுனா கிளம்புங்க. ஏதாவது அர்ஜென்ட்டாக என்னை கூப்பிடுங்க, என்னோடய நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்படி நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு இதாவது. அப்படி தான் ஒரு நாள் ஜிமின் வராரு. நீங்கள் அப்போ தான் சமைச்சிட்ருக்கீங்க. ஹே ஜிமின், நீங்கள் எப்போ வந்த? எப்போ தான் நீ வந்த? நீ என்ன பண்ணுற? நானா சும்மா தான் சமைச்சிட்டு இருக்கேன்.
உட்காரு, நான் ரெடி பண்ணிட்டேன். ஏய், பேபி வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இல்லை ஜிமன், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக தள்ளி நிற்க வச்சுட்டு அவன் வந்து சமைக்கிறான். தேங்க்யூ ஜிமன், நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நீ நிறைய எனக்கு செஞ்சுருக்க. தேங்க்யூ ஸோ மச். ஏய் ஒயன், என்ன இப்பெல்லாம் பேசுகிற? நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இனிமேல் சாரி தேங்க்ஸ் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஜிம்மன், இப்போ சாப்பிட்லாமா? சரிங்க சார், சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டு இருந்தீங்க. ஏய் ஒயன், என்னாச்சு? வாமிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வாஷ் பேஷனோட போகிறீங்க. ஏய் பார்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக விழலான்னு போகிறீங்க. அவன் வந்து பிடிச்சிட்றான். தேங்க்யூ ஜிம்மன். அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாகவே ஓடிடுறீங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே. பார்த்து வாயன், பார்த்து. அப்புறம் உங்கள் தலையை வந்து அவன் பிடிக்கிறான். பார்த்து பார்த்து பொறுமையா. இல்லை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் வயன், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உட்கார். அதுக்கப்புறம் உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு அவன் தான் க்ளீன் பண்ணுறான். உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படிலாம் ஒரு பையன் பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் அவன் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாகவும் இருக்குது, என்னடா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு. ஏன்டா என் லைஃப்பில் வந்த, இவ்வளோ செய்கிற, இது இவ்வளோ கேரிங்காக பார்த்துருக்க, ஆனால் என்னை பற்றியா யாருன்னே தெரியாமல் அவன் கூட படுத்து இதை உங்ககிட்ட சொன்னா எனக்கு கேவலமாக நினைப்பல்ல. வயன், என்ன பண்ணுற? ஓகே தானே? எனக்கு லைம் ஜூஸ் போட்டு தரவா? இல்லை ஜிமன், பரவாயில்ல, இரு, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இல்லை ஜிமன், இன்ஜெக்ஷன்லாம் வேணாம், இன்னும் டாக்டர்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் பண்ணுறேன். ஏய், உன் நல்லது தானே சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் நான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரேன். ஜிமன் வேணாம் அப்படி சொல்லிட்டு பவுட் பண்ணுறீங்க. ஐயோ, பேபிக்கு வேணாமா? சரி, உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் திருப்பி வாமிட் எடுத்தேன்னா எனக்கு தெரியாது. என்ன திருப்பி வாமிட் வருமா? என்ன ஜிம்மன் சொல்கிறேன், போ. அப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிடுறீங்க டக்குன்னு. ஏய் கையை விடு, அப்போ தானே இன்ஜெக்ஷன் போட முடியும். ஜிம்மன் வலிக்குது. இன்ஜெக்ஷன் போட்டால் இன்றைக்கா செய்யும், கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. அப்புறம் ஊசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். என்ன தூக்கம் வருதா? ஆமாம், லைட்டாக தூக்கம் வருது. சரி தூங்கு. தூக்கம் வரும் சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன்ல, தூங்கு. நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எதை பற்றி யோசிக்காத, புரியுதா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. அவன் போரை போத்தி விட்டு உங்கள் ஹேரை கோதி விட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் வயன், உன்னோட எனக்கு ஏதோ தொலைஞ்சு போன பந்தம் மாதிரி ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது வயன். நீ நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது. ஆனால் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு உனக்கு இவ்வளோ செய்யணும் சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் நீ கூடவே இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுது. ஏன், உனக்கு எதாவது தெரியுமா? நீங்கள் படுக்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்குறவங்கிட்ட போய் கேட்டால் எப்படா புரியும்? ஜிமன் ஜிமன், நீ இருந்தாலும் அழகாக இருக்க வயன். அதுக்கப்புறம் உங்கள் பெல்லியை பார்க்குறான். அந்த பேபி மூமெண்ட்லாம் தெரியும்ல, அழகாக டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தை மூவ் ஆகுறது அப்படியே கை காலும் அதே எடுத்து தெரியுது. அழகாக அவன் தொட்டு பார்த்துட்டு, இப்போவே இவ்வளோ சேட்டை பண்ணுற, வெளியில் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன் நீனு? ஆமாம், அவங்க அப்பா யார், எங்கே இருக்கான்? அவன் இருந்தா வேணா ஹாப்பியாக இருப்பாள்ல.
உங்கள் அப்பா பேர் என்னன்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறக்காத குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜிமின், ஒருவேளை உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சோ? அந்த குழந்தைகிட்ட கேட்ட எப்படிடா சொல்லுவோம்? பரவாயில்ல, குழந்தை எப்படி இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்கும். வயன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காலோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களா பார்க்குறான், எப்போவுமே ஹாப்பியாக இருவாயன், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா தூங்கிடுறீங்க. ஜிமின் அப்படியே அவன் இதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். வயன் எழுந்தாலும் என்னன்னு தெரியலையே. அப்புறம் அவன் கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லுடா. ஏய் வயன், எழுந்துட்டியா? உன் ஃபோன் கால் இப்போ தான் வந்துச்சு, அதான் எழுந்தேன். நல்லா தூங்குனியா? போடா, தூக்கம் வரும் சொல்லவே இல்லை. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டேன். மணியை பாரு, மணி 7. 7 இருந்தானே 9 இருந்தானே. உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், புரியுதா? நீ நல்லா ரெஸ்ட் எடு, அது போதும் எனக்கு. சரிங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி, நல்லா தூங்கு. எதாவது பசிக்குதுன்னா சொல்லு, நான் வேணால் ஆர்டர் போட்டு விட்றேன். இல்லை, நீ வா, நம்ம இதை ஒன்றா சாப்பிட்லாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் வச்சிடறான். அப்படியே நைட்டு வரான். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு அப்படியே நீங்கள் உங்களை தூங்க வச்சுட்டா அவன் அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் நல்லாவே அப்படின்னா அவன் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி ஒரு பாண்டிங். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னதே கிடையாது. உங்களுக்கே ஒரு நீங்கள் என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு ட்ரூ ஃபீலிங் இருந்தாலும் உங்ககிட்ட நீங்கள் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எந்த பையன் ஒத்துப்பான்? அதனால் நீங்கள் எந்த எதுவுமே வாயை திறக்கவே இல்லை. இப்படியே உங்களுக்கு 9 மந்த் ஆகுது. உங்கள் டெலிவரி டேட் வர இன்னும் ஒரு 10 days அப்படி தான் இருக்குது. பேபி, சீக்கிரமாக நீ கம்மிங் சூன். உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். உனக்காக என் லைஃபே தொலைச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமா உன்னை கூட்டிகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் போகிறேன். அவங்க என்னை ஏற்றுக்கிறாங்களோ இல்லை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஜிமினை பற்றியே சொல்லுவேன். என்னை இந்த டைமில் அவன் தானே பார்த்துக்கிட்டான். ஏன் ஜிமினா, நீ எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க. என் லைஃப்பில் ஏன் வந்த, எதுக்கு வந்த எனக்கு தெரியல. ஆனால் என் மனசுக்குள்ளே யாருமே போக முடியாத இடத்துக்குள்ளே போய் நல்லா சீட் போட்டு உக்காண்டடா. உன் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனை என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். இதுவரை இருக்கனா செத்தனா அவனுக்கு என்ன கவலை? எத்தனை பேர் கூட படுப்பான்னு தெரியல. அவனுக்கெல்லாம் நான் ஏதோ 1000ல் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். என்னை பற்றி அவனுக்கு என்ன கேரிங் இருக்க போகுது? எங்கே இருக்கானோ, நிறைய எந்த பொண்ணோட இருக்கானோ. சே, நீங்கள் அப்பப்போ அந்த மாதிரி நினச்ச அழுவுறதும் உண்டு. நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு எப்படி சொல்லிட்டு. இப்படியே உங்கள் டெலிவரி டேட் வருது. நீங்கள் வாக்கிங் போகலான்னு வரீங்க. அப்போ லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன என்ன ரொம்ப வலிக்குது. டெலிவரி டேட் வர இன்னும் 2 நாள் இருக்குது. அம்மா, ஜிமின், நிவி. நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ தான் ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வரான். என்ன வயன் கால்? ஹே வயன். அதுக்கப்புறம் ஓடி வர அவங்கக்கிட்ட. நீங்கள் லைக் அப்படியே உட்காந்துட்டீங்க, உங்களால் முடியல. வயன், வயன் என்னாச்சு? ஜிமின், ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமின், வலிக்குது. ஏய், என்ன சொல்கிற? அம்மா, ஐ திங்க் எனக்கு டேட் வந்துடுச்சு போல. பேபி. அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பேச முடியல, ரொம்ப அழுகுறீங்க. அதுக்கப்புறம் உங்களால் தூக்க முடியல, ஏன்னா டபுள் வெயிட் இருக்கும்ல. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அவன் காரில் தான் இட்டு போகிறான். ஒயின் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ,
கொஞ்ச நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் சரியா? முடியல ஜிமின், வலிக்குது அப்பா, வலிக்குது ஜிமின். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போது லைக் அவன் தான் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் கிட்ட கூட அவனால் வர முடியல. ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுது. இல்லை, நான் தான் பண்ணியாகணும். கான்சென்ட்ரேட் ஜிமின், கான்சென்ட்ரேட். அதுக்கப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்டு அங்கே ஒரு டாக்டராக தான் இருக்கா, அவாரா. ஏய் மீனா, என்னால் முடியல மீனா, எனக்கு நான் தான் ஆப்ரேஷன் பண்ணும். இல்லை ஜிமின், இது சரியா படாது, நான் பண்ணுறேன். நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் மீனா, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு மீனா தான் ஆப்ரேஷன் பண்ணுறா. ஜிமின் கூடவே இருந்து பார்க்குறான். அவனால் முடியல, அவன் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான். ஆனால் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நீங்கள் பெயின் அனுப்பிக்கிறீங்களோ அவனுக்கு அது புரியுது, மற்றவங்களாம் தான் தெரியாதுல்ல. ஐயோ கடவுளே, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் ப்ரே பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஃபைனலி உங்களுக்கு பேபி பாய் பிறக்குது. வயன் அந்த நர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க பேபியை. வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்களே, அது கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. வயன் ஐ திங்க் ரொம்ப டயர்டில் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. உங்களுக்கு வந்து பெட்டை மாற்றுறாங்க. ஸோ நார்மல் வார்டுக்கு உங்களை கூப்பிட்டு வராங்க. அது வரையும் நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. வயன் அம்மா, ஜிமின், வயன் நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன்டா. குழந்தைங்க குழந்தைய வாஷ் பண்ணுறதுக்காக இட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இட்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி, நீ ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லல்ல உனக்கு? எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. சரி, நான் டேப்லெட்லாம் கொடுக்குறேன், அதை போட்டுக்கோ, சரியாயிடும். சரிடா. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு அப்போ தான் வரா. ஏய் வயன், கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷனுக்கு குப்பையை போடு. அவன் பிரசவ வலி துடிச்சிட்டு உனக்கு கால் பண்ணால் பிஸின்னு வந்து இப்போ வர. நான் செத்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஏய் வாயை மூடுறி. ஜிமின் அதுக்கு மேலே மறைக்கிறான். 2 பேரும் என்னை கொன்றாதீங்க, சும்மா விளையாட தான் சொன்னேன். மண்ணாங்கட்டி, இதுக்கப்புறம் அப்படி சொன்னேன் உன் அவ்வளோதான் வயன். சரிங்க சார், அப்போலாம் சொல்ல. அதுக்கப்புறம் உங்களை நிவி வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீ நல்லா இருக்க. ஆமாம், பேபி பாயா கேர்ளா? பாய் டி. ஓ பாய். எப்படி க்யூட்டாக இருக்கானா? செம்ம க்யூட்டுன்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி. அவங்க அப்பா மாதிரியா ஒன்றை மாதிரியா? நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின் வெளில போயிடான். சரி, நீங்கள் உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஏய் பொயன், எதுக்கு இவ்வளோ சேடாக இருக்க? இல்லடி, அந்த குழந்த பெருசாகி அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல? உங்கள் அப்பா யாருனே தெரியாது, எவனுக்கோ பெத்தன்னு சொல்லவா? சொல்லு நிவி. ஏய் அமைதியா ரெடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, அன்னைக்கு மட்டும் நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக், அதை நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி தரலான்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக குடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் குடிக்கிறாங்க. அது லைக் பாரில் தான் அதில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா குடிச்சிட்டு உங்களால் முடியல, செம்ம போதை ஆகிடுச்சு உங்களுக்கு. எனக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன், ஏதாவது ரூம் புக் பண்ணுடி. அதுக்கப்புறம் நிவி தான் ஒரு ரூம் புக் பண்ணி கொடுக்குறா. சரி, இல்லை போய் தூங்கு, மார்னிங் வேணால் நம்ம எல்லாம் ஒன்றா கிளம்பிக்கலாம். இப்போ போய் தூங்குறியா? நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு நானும் கூட வந்து படுத்துக்கிறேன், மார்னிங் எழுந்துச்சி போயிடலாம். சரிடி, நான் போய் தூங்குறேன், பாய்.
அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி நீங்கள் அந்த ரூமுக்கு போய் படுத்துடுறீங்க. இங்கே அதே சமயத்தில் ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக இருக்கான். மச்சான் சூப்பர்டா, செம்மையா இருக்குடா சரக்கு, எங்கடா வாங்கின? பக்கத்தில் தான். எங்கே? நம்ம அக்கா கடையில். டேய் பிரச்சனை வச்சுக்கோ, உண்மையாக சொல்கிறா. டேய் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்டா. அப்புறம் கல்யாணம்லாம் ஆகிடுச்சு ஜோ, அப்புறம் குழந்தை இப்போ? டேய் இப்போ தான்டா கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே என்னடா பேபி? டேய் இப்போ பிளான் பண்ணால் தான்டா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன்ல. ஓ டாக்டர் சொன்னால் கரெக்டாக தான்டா இருக்கும், சீக்கிரமாக பிளான் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ஜுன்னு வராரு. ஏய் என்னடா 2 பேரும் அதுக்குள்ளேயா? எனக்கு வெயிட் பண்ண தானே சொன்னேன். ஓ ஷியோங், வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஜோப் தான் என்னை குடிக்க வச்சிட்டான். டேய் என்னை குடிக்க வச்சதே நீ தான்டா. ஆமாம் குடிக்க வச்சேன், பரவாயில்ல ஹியோங் வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து குடிச்சிட்ருக்கானுங்க. இவனுக்கு போதை அதுக்கு மேலே ஏறிடுச்சு. நம்ஜனும் கொஞ்சம் ஊற்றி குடிக்கிறாரு. டேய் கங்க்ராச்சுலேஷன்டா ஜியோப். அப்புறம் சீக்கிரம் ஒரு பையனும் பொண்ணும் எனக்கு பெற்று கொடுத்துரு. அவங்கள ஜிம்மில் சேர்த்து பாடி பில்டராக வேணுது ஏன் பொறுப்புடா. இப்போ தானடா கல்யாணமே ஆச்சு, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி புள்ளன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் 3 பேர் ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ரூம் ஏதோ புக் பண்ணி கொடு, காலையில் வர ஹாஸ்பிட்டல் போகணுண்டா அப்படி சொல்லணும். ஜேவப் வந்து ஒரு புக் பண்ணி கொடுக்குறாரு ரூமு. இது வந்து 402, உங்கள் ரூம் வந்து 202. இப்படி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ரூம். எப்படின்னா லைக் ரோவாக இருக்குது, ஆப்போசிட் இங்கே 200னா அங்கே 400 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அவர் வந்து தட்டு தடுமாறி போயிட்டுருக்காரு. போதை அளவுக்கு மீறி போயிடுச்சு. ஓகேவா? அது வந்து குடித்ததே கிடையாது, பெருசாக குடிக்கவும் மாட்டார். லைக் எப்போயாவது பார்ட்டி அந்த மாதிரி வச்சாங்கன்னா மட்டும்தான், ஏன்னா அவர் டாக்டர். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பழக்கம். ஸோ இது வந்து ஜேவப் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் இந்த மாதிரி குடி. ஆனால் அது வந்து செம்ம போதையற சரக்கு தான் அது குடிச்சிருக்காரு. அவர் சுத்தமாக ஒரு கான்ஷியஸ்லே இல்லை, அப்படியே தட்டு தடுமாறி நடந்து போய்ட்டுருக்காரு. ஏய் இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும், வளைஞ்சு போகுது. இப்படியே போனால் எங்கள் வீட்டுக்கே போய் சேர்ந்துருவேன்டா. எங்கடா போகுது? டே ஜியோப்பும் நம்ஜுனும் இங்கே மாட்டேன், எவனும் வரமாட்டான். நான் தான் ரூமை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் 404க்கு பதிலாக 202க்குள்ளே போயிட்டான். இதுதான் கரெக்டான ரூம். என்ன ஏதோ ஒரு பொண்ணு படுத்துருக்கு? இல்லை பொண்ணு இல்லை, ஏதோ ஒரு பையன் படுத்துருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் படுத்துட்டான். இது சிங்கிள் ரூம் தானே, எனக்கு மட்டும்தானே புக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் உத்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன எவ்வளோ அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒத்து பார்க்குறான். நீங்கள் வந்து குடிச்சிருக்கீங்க, ஆனால் செம்ம அழகாக இருக்கீங்க. என்ன எவ்வளோ அழகாக இருக்கா கடவுளே, இந்த மாதிரி போனால எங்கடா மறைச்சி வச்சிருக்கிய? இவன் மட்டும் முன்னாடியே மாட்டிருந்தானா அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை டச் பண்ணுறான். உங்கள் லைட்டாக சென்ஸ் ஆகுது. யார்? நான் தான் ஓ ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் டக்குன்னு பிடிச்சி உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். விடுங்க, யாரு நீங்கள்? ஓ என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியாக போகிறால, இதெல்லாம் சகஜம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க வேணான்ற மாதிரி, அப்புறம் உங்களுக்கும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல போதையில், நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அதை பண்ணுறீங்க. யார் நீ? ஆனால் நீ டச் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
ஐ லவ் யூ டு மை வைஃபி. அதுக்கப்புறம் அவன் லைக் தர்ஸ் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான், ஹக் பண்ணுறான். அந்த செஷனே வைல்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிடுறீங்க. நீங்களும் நல்லா மட்டை, அவனும் நல்லா தூங்கிடுறான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. லைட்டாக அவனுக்கு போதை தெரியுது. அந்த போதையிலே போய் ட்ரெஸ் போட்டு திருப்பி தூங்கிடுறான். நீங்கள் வந்து அப்படியே தான் படுத்துருக்கீங்க. ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. நீங்கள் படுத்துருக்கதே தெரியல. அந்த மாதிரி தான். இங்கே ஜெயா போகிறாரு. என்ன ரூம் நம்ம மாற்றி வந்துட்டோமா? அம்மா இந்த ரூமு 202 தானே. ஆனால் என்ன ஜிம்மன் படுத்திருக்கான். நான் மாறி வந்தேனா இல்லை ரூம் மாறிடுச்சா? அதுக்கப்புறம் பார்த்தா ஜிம்மன் படுத்திருக்கான். ஜிம்மன் படுத்திருக்கான். அப்போ இந்த ரூம் தான் இருக்கும். அப்புறம் கிட்ட போகிறான் ஜிம்மன்ட்ட. ஏய் ஜிம்மன் எந்திரு. என்ன நம்ம ஃப்ரான்ஸ் போகணும்ல? ஆமாம் ஆமாம், கிளைண்ட்டை பார்க்கணும். ஆனால் நைட்டு இது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுண்ணே. இல்லை கிளைண்ட்டை தான் பார்க்கணும், நான் மறந்து சொல்லிட்டேன். சரி இது போகலாமா? டைம் எத்தனை? ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட்டு 7 மணிக்கு. மணி 5 ஆகுது. வா கிளம்பலாம். சரி வரேன். அதுக்கப்புறம் உங்களை கவனிக்கவே இல்லை. அவனுக்கு இன்னும் போதையும் தெரியல. அப்படியே ஜிம்மினும் பார்க்கல, ஜெயோப்பும் பார்க்கல. ஓகேவா? இங்கே ஃபுல் கவர்டாக இருக்கிறதுனால சரி தலைக்கான ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் அவனுங்க போயிடுறானுங்க. நீங்கள் இப்படியே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். நிவி வந்து பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து அவள் தூங்கிடுறா. அம்மா என்ன உடம்புலாம் வலிக்குது. என்னாச்சு எனக்கு? இது என்ன நைட்டு ரூமில் எடுத்தேன்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. பார்த்தா அவங்க உடம்புல சுத்தமாக ஒரு துணி கூட இல்லை. வாட்? என்ன என் ட்ரெஸ்ஸுங்க? நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏதாவது ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. அவன் வந்து கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது, தர்ஸ் பண்ணது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகுது. யார் அவன்? யாருன்னு தெரியாம அவன் கூட குடிச்சிருக்க கூட. கடவுளே. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே வெளில வரீங்க. நிவியும் வந்துடுறா ஃப்ரெஷ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. வாட்? என்ன நீ சொல்கிற? அம்மாண்டி எப்படின்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றது புரியலடி. இப்போ என்ன பண்ணுறது? பயன் இது யாருக்கும் தெரியாது. நீ விட்டுறத. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி? அவன் யாருன்னு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. இப்போதைக்கு இது எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாத, புரியுதா? வீட்டுக்கும் தெரிய வேணாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களும் லைக் ஓகே பார்த்துக்கலான்ற மாதிரி நீங்களும் விட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு வாமிட் வருது. அப்புறம் போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன காலைல கூட நான் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் what the fuck கடவுளே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் போய் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பாசிட்டிவ்னு வருது. உங்களுக்கு அப்படி உலகமே இடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிவி வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாமே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கதையில் பார்த்தோம்ல அது எல்லாமே. இப்போ என்னடி பண்ணுறது? எங்கள் அப்பா அம்மாகிட்ட போயிட்டு நான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருன்னே தெரியாதவனோட படுத்து பெற்ற குழந்தைன்னா என்னை எப்படி ஏற்றுப்பாங்க? அவங்களே பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த கதை ஓப்பன் ஆகுது. நிவி நான் வாயன்ட்ட தனியாக பேசணும். என்ன? வாயன்ட்ட நான் தனியாக பேசணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் அவளும் புரிஞ்சுட்டு வெளில போயிடுறா. வாயன் உன்கிட்ட நான் ஒரு உண்மையாக சொல்லணும். என்ன?
என்ன உண்மை? என்னாச்சு உனக்கு? உன் குழந்தையோட அப்பா நான் தான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் என்ன வளரியா? பைத்தியம் மாதிரி பண்ணாத ஜிமன். இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லை ஜிமன். நீ ஏதோ தியாகம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாத. நான் என் நானே கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத, பைத்தியம் மாதிரி வளராத ஃபஸ்ட்டு. நான் ஒன்றும் வளரல வயன். அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் அது நான் தான். உங்களுக்கு தெரியாமல் உன் கண்ணில் தண்ணி அப்படியே ஊற்றுது. வாட்? என்ன சொல்கிற நீ? விளாட்ல நீ? இல்லை விளாட்ல, சத்தியமாக நான் விளாட்ல. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அன்னைக்கு எனக்குமே போதை நான் என்ன பண்ணேன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் ஜியோ வந்து எழுப்புனா ஃப்ளைட்காக. அப்போ கண் முழிச்சு பார்த்தப்ப தான் என் உடம்பெல்லாம் நகைக்கீரல். அப்புறம் நைட்டு நம்ம பண்ணதெல்லாம் நம்பகம் வந்துச்சு. உன்னை தேடி நான் அங்கே போனேன், ஆனால் நீ அங்கே இல்லை. எவ்வளவோ உன்னை தேடி பார்த்தோம், உன்னை பற்றி டீட்டெயில் கூட கொடுத்தேன், தெரியலன்ட்டாங்க. உன் ஃபேஸ் கூட எனக்கு கிளியராக இல்லை. ஆனால் என்னால் ஒரு பொண்ணோட லைஃப் வீணாக கூட நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனால் நீ கிடைக்கல வயன். சொல்ல போன உன்னை முறையாக பார்த்ததுக்கு முன்னாடிலேருந்து நான் தேடிட்டு தான் இருந்தேன், ஆனால் கிடைக்கல. என்னை மன்னிச்சிடுவேன். உன்னை அந்த நிலைமை காக்கணும்னு சத்தியமாக என்ன கிடையாது. நான் என்னோட கான்ஷியஸில் இல்லை, நீயும் உன்னோட கான்ஷியஸில் இல்லை. ஆனால் நீயும் விருப்பப்பட்டு தான் பண்ண. அதுக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்போ நாசமாக்கிட்ட. நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கல வயன். தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. உன்னை தேடாத நாள் கிடையாது. நீ தான் தெரிஞ்சிருந்தா உன் காலில் அன்னைக்கே விழுந்து நீ ஏற்றுக்க சொல்லியிருப்ப. இப்பெல்லாம் பேசாத வயன். இல்லை ஜிமன், இத்தனை வருஷத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருமா தெரியுமா? சொல்ல வார்த்தையே இல்லை. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இறந்துட்டேன்னு கூட சொல்லி தனியாக வந்து குழந்தைய வளர்த்துட்டு இருக்க. உனக்கு அது தெரியுமா? ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? நானாதான்னு சொல்லி தானே வச்சுருக்கேன் உங்ககிட்ட. என் லைஃப்பில் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் பண்ணாத ஒரு தப்புக்காக என்னை மன்னிச்சிருவேன். ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு, ஆனால் அது முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். மன்னிச்சிருவேன் ப்ளீஸ், நான் மன்னிச்சிரு ப்ளீஸ் வயன். அதுக்கப்புறம் உங்கள் காலில் பிடிச்சிக்கிறான். உங்களால் ஏந்திருக்க முடியல, கஷ்டப்பட்டு ஏஞ்சி உட்காருங்க. என்னை மன்னிச்சிடுவேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு. சத்தியமாக நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதவன். நான் வேணும்னே பண்ணலவன். உன்னை தேடாத நாளும் இல்லை. ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் வயன். நீ இல்லை நான் செத்துருவேன். ப்ளீஸ் என் குழந்தையும் என்னை விட்டு பிரிச்சிடாத ப்ளீஸ் வயன். அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சுறான், அழுகுறான். அவங்களுக்குமே மனசு கேட்கல. அவன் வந்து தப்பு செஞ்சுட்டு அவன் ஓடிருந்தா பரவாயில்ல, திருப்பி உங்களை வந்து தேடி இருக்கான். இத்தனை வருஷம் அவன் வந்து உங்களை தேடிட்டு தான் இருந்திருக்கான். ஸோ உங்களுக்குமே மனசு ஆறிடுது. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கூட இருந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நீங்களும் வந்து பெரிய மனசு பண்ணி அவனை வந்து ஏற்றுக்கிறீங்க. அவங்க பேபியும் கொடுக்குறாங்க. அவன் ரொம்பவே பாசமாக உங்களையும் பேபியும் ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிடுவேன். இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சாரி. பரவாயில்ல ஜிமன், என் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிறல. I love you. I love you. I love you. இதுக்கப்புறம் உன் கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னா அது நான் செத்தாக மட்டும்தான் இருக்கணும். ஜிமன் அப்பெல்லாம் பேசாத ஜிமன் ப்ளீஸ். எல்லாம் ஐம் ஸோ சாரி. I love you. I love you a lot. I love you too. ஓகேடா அம்மி, ஜிமனோட எஃப்எஃப் இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை அம்மி, சரங்கே.